Hey guys, this is Somil here. Welcome to Somil Speaks. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா லிட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 2698. ஸோ ஃபைண்ட் த பனிஷ்மெண்ட் நம்பர் ஆஃப் அன் இண்டிஜர். ஓகேவா? ஸோ அவங்க வந்து ஒரு இண்டிஜர் கொடுத்துருவாங்க. அதுல இருந்து நம்ம வந்து பனிஷ்மெண்ட் நம்பரை வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ கிவன் இது வந்து ஒரு மீடியம் டைப் கொஷின். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ கிவன் பாசிட்டிவ் இண்டிஜர் அண்ட் ஐ நீட் டு ரிட்டர்ன் த பனிஷ்மெண்ட் நம்பர் ஆஃப் என். ஓகேவா? ஸோ அவங்க வந்து பாசிட்டிவ் இண்டிஜர் என்னன்றது கொடுத்துருவாங்க. நான் அதுல இருந்து பனிஷ்மெண்ட் நம்பர் என்னன்றது வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ பனிஷ்மெண்ட் நம்பர் ஆஃப் என் அப்படின்றது என்னன்னா, இட்ஸ் டிஃபைன்ட் அஸ் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஆல் தி இண்டிஜர்ஸ். ஸோ அதாவது பனிஷ்மெண்ட் நம்பர் ஆஃப் என், இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய என்ற நம்பருடைய பனிஷ்மெண்ட் நம்பர் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா, சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஆல் தி இண்டிஜர்ஸ் ஐ. ஓகேவா? ஸோ அதாவது 1ல இருந்து n-க்குள்ள, ஸோ அவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நம்பருடைய ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்கணும். அண்ட் எந்த பர்டிகுலர் அந்த நம்பரை எடுக்கணும். ஓகேவா? எந்த பர்டிகுலர் ஐ அப்படின்ற நம்பரை நம்ம எடுக்கணும் அப்படின்றதுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ த டெசிமல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஐ கிராஸ் ஐ, ஐ இன்டு ஐன்றது வந்து கேன் பி பார்ட்டிஷன் இன்டு கான்டிகுவஸ் சப்ஸ்ட்ரிங்கா நம்மளால பிரிக்க முடியும். ஸோ இன் சச் தட் த சம் ஆஃப் த இன்டிஜர் வேல்யூஸ் ஆஃப் தி சப்ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு y. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து என்னன்றது வந்து 10ன்றது கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 1ன்ற நம்பருக்கு வந்து நம்ம ஐ இன்டு ஐ அப்படின்ற ஆப்ரேஷன் பண்றப்போ 1 இன்டு 1ன்றது வந்து நமக்கு 1ன்றது வரும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்ட்ரிங்கா பிரிக்கிறப்போ, ஓகேவா, இதை நம்மளால சப்ஸ்ட்ரிங்கா பிரிக்க முடியாது. பட் இது என்ன நம்ம சொல்றோம்னா, நமக்கு 1ன்றது வந்து கிவன் ஐக்கு வந்து ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? சம் பண்ணக்கப்புறம். ஸோ சப்ஸ்ட்ரிங்கா பிரிக்க முடியாது. ஸோ அதனால நம்ம சம் பண்ணக்கப்புறம் 1ஆ தான் இருக்கும். ஸோ பட் அதே மாதிரி நம்ம இங்க இருக்கக்கூடிய 9ன்றது வந்து 9 கிராஸ் 9 பண்ணிட்டோம்னா நமக்கு 81 அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ 81 வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்றப்போ 8,1 அந்த மாதிரி நம்ம பார்ட்டிஷன் பண்ண முடியும்ல. ஸோ அதே மாதிரி அந்த 8,1 அந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து 8 and 1 ரெண்டுத்தையும் நம்ம வந்து சம் பண்ணோம்னா நமக்கு 9 கிடைச்சிடும். ஸோ என்ன ஒண்ணுன்னா, நம்ம பார்ட்டிஷன் பண்றது வந்து ஒரு 2 சப்ஸ்ட்ரிங்கா மட்டும் கிடையாது. ஸோ நம்ம n நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்ஸா பிரிப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நமக்கு வந்து நம்பர் 1 2 3 4 அப்படின்றது கொடுக்குறாங்கன்னா, நம்ம வந்து இதை வந்து 1ன்னு பார்ட்டிஷன் பண்ணி 2 and 3 and 4ன்னு பார்ட்டிஷன் பண்ணலாம். அண்ட் 1 2 and 3 4ன்னு பார்ட்டிஷன் பண்ணலாம். அண்ட் நம்ம வந்து 1 2 3 and 4ன்னு பார்ட்டிஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் வேஸ்ல வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரிகர்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிகர்ஷன் யூஸ் பண்றப்போ நம்ம வந்து பேக் ட்ராக் பண்ணி நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க டாபிக்ஸ்ல வந்து ஹேவ் மென்ஷன் தட் நம்ம we are going to use பேக் ட்ராக்கிங் அப்படின்றது. ஸோ எப்படின்னா, ஸோ இப்போ நம்ம நார்மலா பார்ட்டிஷன் பண்றப்போ எப்படின்னா, ஸ்ட்ரிங் வச்சு ஸ்லைஸ் பண்ணிட்டு 1 and 2 3 4. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து 1 2 and 3 4 அப்படின்றது போடும். 1 2 3 and 4 அப்படின்றத பிரிப்போம். ஸோ இந்த அப்ரோச் வந்து இங்க வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து இப்படி மட்டும் நம்ம பிரிக்க போறது இல்ல. இந்த 1 2 3 4லயே வந்து 1 and 2 3 and 4. ஓகேவா? ஸோ 1 and 2 3 4 அண்ட் அதே மாதிரி இதுல 1 2 and 3 and 4. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இது பேக் ட்ராக் பண்ணாதான் இந்த மாதிரி நம்மளால ஸ்பிளிட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம்ல போகலாம். ஸோ ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் இனிஷியலா நம்ம வந்து அவங்க எடுத்துக்கக்கூடிய நம்ம டோட்டல்ல வந்து 0ன்றதை எடுத்துப்போம். ஸோ அந்த நம்ம ஃபைனலாக என்ன நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோமோ அதை நம்ம வந்து டோட்டலாக தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இன் பிட்வீன்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் இட்ரேட் பண்ணோம் 1ல இருந்து அந்த நம்பர் வரைக்கும். ஓகேவா? ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1, n+1 வரைக்கும் நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணிட்டு, ஓகேவா? ஸோ இந்த நம்பர் மூலயமா நம்ம அந்த பார்ட்டிஷன் பண்ணிட்டு, விச் மீன்ஸ் தட் அந்த ஸ்கொயர் ஸோ அந்த நம்பர் மூலயமா கிடைக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பரை பார்ட்டிஷன் பண்ணி அண்ட் சம் பண்ணா சேஃப். இதான் நான் இங்க சொன்னேன்ல. ஸோ இப்போ அதாவது ஐன்றது இப்போ எனக்கு 9 வந்து நின்றுடுச்சுன்னு வைங்களேன். ஸோ அந்த நம்பரை வந்து நான் ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு 81 கிடைக்கும். அண்ட் அகைன் இந்த 81 வந்து நான் 8,1ன்னு பார்ட்டிஷன் பண்ணி அண்ட் இதை வந்து நான் சம் பண்ணேன்னா எனக்கு அந்த கிவன் நம்பரே எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, அது அந்த கண்டிஷனை நான் மொத்தமா ஒரே ஒரு ஃபங்க்ஷன்ல போட்டு செக் பண்றேன். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் வந்து இப்போ பார்ட்டிஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ அதுல என்னென்ன பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்றேன் அப்படின்றது பாருங்க. ஸோ பார்ட்டிஷன் அப்படின்ற ஃபங்க்ஷன்ல வந்து நான் என்ன பண்றேன்னா, ஸோ பார்ட்டிஷன் வந்து எப்படின்னா, நான் வந்து ஸ்பிளிட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஸ்பிளிட் பண்றப்போ ரிகர்சிவா ஸ்பிளிட் பண்ணுவோம் அப்படின்றதுனால, சாரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பாஸ் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து பாஸ் பண்ண போறோம். அடுத்தது வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் இண்டெக்ஸ் அண்ட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் வேல்யூ என்ன இருக்கு அண்ட் அது மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய டார்கெட் வேல்யூ என்ன இருக்கு. ஸோ இப்போ டார்கெட் வேல்யூன்றது நம்ம ஐக்கு தான் ஈக்குவல் பண்ணும். அண்ட் ஸ்ட்ரிங் பொறுத்த வரைக்கும் ஐ டைம்ஸ் ஐ. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ நமக்கு என்ன சொல்றது, ப்ராடக்ட் பண்ணி கிடைக்கக்கூடியது. இதுதான் நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ண போறோம். அண்ட் இதுதான் நம்ம ஃபைனலா அச்சீவ் பண்ணக்கூடிய டார்கெட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா,
இது எனக்கு சாட்டிஸ்ஃபைங் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா நான் வந்து இதை வந்து டோட்டல் ஆட் பண்ண போகிறேன். எதை அந்த ஐ டைம்ஸ் ஐன்றது வந்து டோட்டல் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஓகேவா. ஸோ இப்போ இல்லைன்னா இப்போ நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பார்ட்டிஷன்ன்ற ஃபங்க்ஷன் எடுத்து போகிறேன். ஸோ டெஃப் பார்ட்டிஷன் அப்படின்றது என்னன்னா, ஸோ இப்போ பார்ட்டிஷன் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் இண்டெக்ஸ் ஓகேவா. ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் இண்டெக்ஸ் அண்ட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் வேல்யூ அண்ட் ஃபைனலாக அச்சீவ் பண்ணக்கூடிய டார்கெட் வேல்யூ அண்ட் இப்போதைக்கு நம்ம கண்டினியூஸாக ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் வேல்யூ ஓகேவா. ஸோ இதில் எது மாறாதுன்னா இந்த டார்கெட் வேல்யூ ஸ்ட்ரிங் வேல்யூ மாறவே மாறாது. அண்ட் ஐன்றது வந்து அந்த ஸ்ட்ரிங்கோடைய கடைசி எண்டு முடிகிற வரைக்கும் இது ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் கரண்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கரண்ட்ன்றது வந்து வேல்யூ அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா. கரண்ட்ன்ற வேல்யூ என்னன்னா நம்ம ஒவ்வொரு டைம் சம் பண்றோம்ல, ஸோ நம்ம ஸ்பிட் பண்ணி சம் பண்ண அது எல்லாமே ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ எப்பயுமே வந்து நம்ம ரிகர்சிவ் அப்ரோச் யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பேஸ் கேஸ் பண்ணணும். ஸோ பேஸ் கேஸிங் என்னன்னா, எனக்கு எப்போ இந்த ஐட்ரேட் ஆகிட்டு எனக்கு ஃபைனல் லென் ஆஃப் ஸ்ட்ரிங் வரைக்கும் எனக்கு அட்டைன் ஆகுதோ அப்போ எனக்கு முடியணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்போ முடியறது மட்டும் கிடையாது. அண்ட் அப்படி முடிஞ்சு அதில் எனக்கு வந்து அந்த என்ன நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து ட்ரூ அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ டார்கெட் எப்போ அச்சீவ் ஆகும்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் வேல்யூ வந்து எனக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் வேல்யூ வந்து அந்த ஸ்ட்ரிங் வேல்யூக்கு வந்து எனக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்னோட டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ தென் ஐ வில் ரிட்டர்ன் ட்ரூ ஓகேவா. ஸோ அதே மாதிரி நான் ரிகர்சிவாக நான் இது வந்து ஸ்பிட் பண்ணுறதுக்கு இங்கே நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டு தென் ஐ நீட் டு டூ ரிகர்சிவ் கால். ஓகே, ரிகர்சிவ் கால் நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் எதுலேருந்து எது வரைக்கும்னா ஆல்ரெடி நம்ம ஐ வரைக்கும் ஐட்ரேட் பண்ணி வந்திருக்கோம் ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா i+1 இண்டெக்ஸ்ல இருந்து தானே நம்ம வந்து ஸோ ஸ்ட்ரிங்ல வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஐ வரைக்கும் வந்திருப்போம். இப்போ அடுத்தது i+1ல இருந்து தானே நம்ம வந்து ஸ்பிட் i+1ல இருந்து எண்ட் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் அதுல இருந்து தான் நம்ம வந்து ஸ்பிட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக இப்போ நான் i+1 இண்டெக்ஸ்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ i+1 இண்டெக்ஸ் வந்து அதுல இருந்து நான் ஐட்ரேட் பண்றேன் எது வரைக்கும்னா லென் ஆஃப் ஸ்ட்ரிங் எது வரைக்கும் இருக்கோ ஸ்ட்ரிங்கோட லென்த், அதாவது ஐ கிராஸ் ஐ அப்படின்னு, அதாவது ஐன்ற ஸ்ட்ரிங்கோட லென்த்ல அதை ஸ்ட்ரிங்கா மாத்தின அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வரைக்கும் நான் ஐட்ரேட் பண்ண போறேன். ஸோ இஃப் the partition of j+1 வந்து ஸோ அதே தான். ஸோ இப்போ நாங்கள் எப்படின்னா ஐன்ற இண்டெக்ஸ் நாங்கள் என்ன பாஸ் பண்ணுறோம் இனிஷியலாக 0ல இருந்து பாஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இது ரிகர்சிவ் கால் ஆகுறதுக்கு வந்து அடுத்தடுத்த இட்ரேஷன் மூவ் ஆகணும். அதனால j+1 அப்படின்றத கால் பண்ணுறேன். ஸோ j+1 அண்ட் கரண்ட் வேல்யூ எப்படி அப்டேட் ஆகும்னா கரண்ட் வேல்யூ ப்ளஸ் நான் வந்து இண்டிஜராக மாற்றுறேன். எதன்னா நான் தான் சொன்ன ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் i+1 அந்த மாதிரி நான் வந்து ஸ்லைஸ் பண்ணுறேன் ஓகேவா. அடுத்தது வந்து டார்கெட் அப்படின்றத பாஸ் பண்ணுறேன். ஸோ டார்கெட்ன்றது வந்து மாறவே மாறாது, அந்த ஸ்ட்ரிங்கும் எனக்கு மாறவே மாறாது. ஸோ இதை வந்து ரிகர்சிவாக எனக்கு வந்து கால் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணுற அந்த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே ரிட்டர்ன் ஆகி அகைன் இது வந்து ட்ரூ அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இஃப் எதுவுமே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலாம் ஐ நீட் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஓகேவா. ஸோ அதை அவுட் சைட் ஃபார் லூப் நான் வந்து கொடுத்துட்றேன் எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலாம். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுவோம். கரண்ட் வேல்யூ வந்து நம்ம டார்கெட்னு கொடுக்கணும். ஸோ நான் இந்த இடத்துல ஸ்ட்ரிங்னு கொடுத்துறேன், அதான் மிஸ்டேக்கு. ஏன்னா இப்போ கரண்ட் வேல்யூ வந்து இனிஷியலா ஐயோடைய வேல்யூ வந்து பாஸ் ஆகும். இப்போ இது ஐல இருந்து ஐட்ரேட் பண்ணும். ஓகே. So see you guys in more such LeetCode videos. Until then, bye.